மீனா எப்ப வந்தீங்க? இவங்களும் இங்க வந்திருக்காங்க. நான் இப்பதான் பார்த்தேன். அதுதான் சும்மா கூட உட்கார்ந்து கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம நடிக்கிறல. மீனா நான் சொல்ல ஏதாவது பேசினா உன்னை அப்படியே வேண்டாம் மீனா. இவளை விட நீங்க ரொம்ப நல்லா நடிச்சீங்களே. இவதான் அவங்க துபாயில இருக்கிற பொண்ணா? உனக்கு எல்லாம் மனசாட்சியே இல்ல. நான் போய் எவ்வளவு ஏமாத்து வேலை. சீ, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? மீனா சீ, கை விடு. எனக்கு வர கோவத்துக்கு உன்னை அப்படியே அடிச்சு கொல்லணும் போல இருக்கு. மீனா அடி மீனா என்ன எவ்வளவு அடி மீனா ப்ளீஸ் நான் சொல்றது மட்டும் கொஞ்சம் வாய மூடி என்ன கேட்கணும்? இன்னும் எவ்வளவு போய் சொல்லி நடிக்க போறேன்? ஒரு குடும்பத்தையே ஏமாத்திட்டு இருந்திருக்க. நினைச்சாலே எனக்கே கை கால் எல்லாம் நடுங்குது. எப்படி உன்னால இவ்வளவு போய் சொல்லி ஏமாத்த முடிஞ்சது? அதுவும் மொத்த குடும்பமா இங்க இருக்கு. இருந்தாலும் இவ வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? மீனா நான் சொல்றத கேளு மீனா. நீங்க எதுவும் பேசாதீங்க. உங்க வயசுக்கு பண்ற வேலையா இது? இதுக்குதான் எங்களை பார்க்கும் போதெல்லாம் மறைஞ்சு போனீங்களா? உன் பேரு ஊருன்னு எல்லாமே போய் அம்மா இறந்துட்டாங்கன்னு சொன்னியே. அப்ப இவங்க யாரு? உயிரோட இருக்கிற அம்மாவே செத்துட்டாங்கன்னு சொல்லி நடிச்சிருக்கேனா? எல்லாம் எவ்வளவு பெரிய ஏமாத்துக்காரியா இருப்ப. இவங்கள கூட விடு. உனக்கு பிறந்த குழந்தைய மறைச்சு அவனையும் ஒரு அனாதை மாதிரி அங்க இங்க அலைய வச்சிருக்க. உனக்கு எல்லாம் ஈவே இருக்கணும். உனக்கு இருக்கா இல்லையாடி? இவங்க மட்டும் தான் இருக்காங்களா? இல்ல புருஷனும் இருக்கானா? அதையும் மறைச்சு ரெண்டு வாழ்க்கை வாழ்ந்துட்டீங்களா? ப்ளீஸ் மீனா இப்படி எல்லாம் அசிங்கமா பேசாதீங்க. ஏச்சி, நீ செஞ்சிருக்கிறத விட இது ஒண்ணும் பெரிய அசிங்கம் இல்ல. உன் மேல நம்பிக்கை வச்சிருக்கிற எல்லாரையுமே நீ ஏமாத்தி இருக்க. நான் ஒத்துக்கிறேன் மீனா. நான் பண்ணது தப்புதான். பெரிய தப்புதான். எல்லாரையும் ஏமாத்திருக்கேன். ஆனா நான் ஏன் போதும்டி, நிப்பாட்டு. தப்பு செய்யறதுக்கு எல்லாருக்குமே ஒரு காரணம் இருக்கும். காரணம் இருந்தாலும் அது நியாயம்னு அர்த்தம் கிடையாது. வீட்டுக்குள்ள நீ காலடி எடுத்து வச்சதுல இருந்து ஒவ்வொரு வார்த்தையும் போய் தான். இப்ப நான் உன்னை பார்த்து கையும் களவுமா பிடிக்கலனா உன் வாழ்நாள் முழுக்க நீ ஏமாத்திக்கிட்டு தான் இருந்திருப்ப. அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கைய அவ வாழட்டுமேனு தான். இந்த காரணம் எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காதீங்க. ரெண்டாவது கல்யாணம் பண்றதுல எந்த தப்பும் இல்ல. நிறைய பேர் அப்படி பண்ணி சந்தோஷமா வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஆனா உண்மையை வெளிய சொல்லி அதை பண்ணிருக்கணும். இவள